கடுமையான வேலை தந்துட்டேனா நீங்க அப்படி யோசிக்கிறீங்களா? கடுமையான வேலை கொடுத்துட்டேன்னு நிறைய தயங்கிட்டா பெரிய பெரிய நாட்டுல இருக்க பெரிய நாட்டுல இருந்தோன்னு 70 பேரான அம்மாவுக்கு 3 நேர சாப்பாடு கொடுக்க இதுவரை கௌரவம் பாக்கினமோன்னு சொல்லிக்கோடு கிருஷ்ணாவோட வீடத்தை இவ்வளவு உள்ளனமாவே கிருஷ்ணாவே நித்திரியா எழுப்புற நேரம் மாதிரி வந்து கௌரவத்தை பாக்குறீங்க. அனாவசியமா ஒரு உயிர் பட்டினியால இருந்து சாகலாமான்னு கேட்டேன் சொன்னா உண்மையாவே அப்ப இதுல இருந்து அரிசி முடியுன்னு உணர்ந்து கொள்றீங்க. வீட்டுல என்னுடைய போட்டோ ஃப்ரேம் இருக்கோம்னு சொல்லி நான் பழைய வீட்டுல இருந்து எடுத்துக்கொண்டு வந்துட்டேன். முதல் தடவை கோமா இருந்துச்சு. அதே நேரம் ஆள்கிட்ட முதல் தடவை அம்புட்டது 4 ஓனா எல்லாம் வேண்டிய மாதிரி ஆயிடுச்சு. பாத்தீங்களா என்ன கூட போட்டு கண்ணாடி எப்படி இருக்கு? Hi Selva ma'am. Hi. Welcome to Jelly Black. நான் உங்கள் சாரு. Astin. Okay, Astin குடியும் வந்து 2 நாளைக்கு அப்புறமா எங்க வீட்டு வந்திருக்குது. ஸோ இந்த தினம் நாங்க எங்க நிக்கிறோம்னு சொன்னா எங்க புது வீட்டை தான் நிக்கிறோம். இப்ப நேரம் வந்து சரியாக 3:30. இது என்ன காணொலியா பார்க்க போறோம்னு சொன்னா ஒரு சுவாரஸ்யமான காணொலியா தான் இருக்க போகுது. ஏன்னு சொன்னா நான் அஸ்டின் குட்டியோட எல்லாம் வீடியோ எடுக்கும்போது சொல்லியிருந்தீங்க அக்கா அஸ்டின் குட்டியோட சேர்ந்து வீடியோ எடுங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. இப்ப நீங்க தனிமையில 2 வீடியோ எடுக்கிறத விட இப்படி குட்டீஸோட எடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி ஸோ உங்களோட கருத்தை நான் வந்து வெல்கம் பண்றேன். இருந்தாலும் வந்து ஜோலி பிளாக்ல வீடியோக்குள்ள போறதுக்கு நான் தான் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க குட்டீஸ் படிக்கிறது அப்படியா ஒவ்வொரு குட்டீஸும் ஒவ்வொரு பிஸியில இருக்கும்போது அவங்க லீவு ஃப்ரீ அப்படின்னு சொன்னாதான் என்ன வரும்போது நாங்க வீடியோக்குள்ள எடுத்து இப்ப கூட அவங்களோட ஓட்டோ பிளஸ்ட்னு சொல்லி அவங்க அண்ணா திருத்தா கொண்டு போயிட்டு அப்ப ஸ்கூலால வந்து எங்களோட வீட்டை இறக்கி விட்டுனாடி குட்டி எங்களோட வீடியோ லஞ்ச் எடுத்துட்டு அப்படியே நானும் குட்டியுமா வந்துட்டேன். இன்றைய தினம் வந்து ஐஸ்கிரீம் குட்டியை நானே நீங்க கூட்டிட்டு வந்தனான்னு சொன்னா எனக்கு ஐஸ்கிரீம் குட்டி இன்றைக்கு பல உதவிகளை செய்து தர போகுது. என்ன பெரிய பெரிய பேரங்கள் எல்லாம் தூக்கி நிறைய வேலை செய்தரணும். ஓகேயா? கதைக்கிறதுல குறைவா இருந்தாலும் சொல்லும் போது பெரிய பெரிய செயல்னு சொன்னாலும் அவன் எதுக்குமே விட்டு கொடுக்காம தயங்காம செய்து தர்றதான் எங்களோட ஐஸ்கிரீம் குட்டியோட ஸ்பெஷல். நாளைய தினம் நான் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நான் ஐஸ்கிரீம் குட்டி அதாவது எங்களோட ஃபேமிலி ரீதியா நானும் ஐஸ்கிரீம் குட்டியோட ஃபேமிலி எல்லாருமே நாளைய தினம் போக போறோம். இப்ப நீண்ட நாட்களுக்கு அப்புறமா வந்து என்னுடைய அலுமாரி அதாவது குடிபூதலுக்கு அப்புறமா என்னுடைய அலுமாரின்னு சொல்லி நாம என்ன கிளீன் பண்ணல. அப்ப நான் போடுறதான சொல்லி கூட பாருங்க இந்த தோடு கூட சிடிஎன் மோனா குக்கிங் அவங்க அந்த சேனலால எங்களுக்கு அந்த சாக்லேட் வழங்கும் போது ஒரு பர்ஸ்குள்ள வச்சிருந்ததான இந்த தோடு அப்ப அதைத்தான் எனக்கு எடுத்து தந்துருந்தாங்க. அப்ப அதையும் நான் போட்டிருந்தேன். அப்ப போய் இன்னைக்கு நான் என்னுடைய அலுமாரியை திறந்து பார்த்தா எனக்கு அப்படியே சொல்றன்னு தலையே சுத்திச்சு தானே ஏன் தெரியுமோ அப்படி அங்க எடுத்த பொருட்கள் எல்லாம் இருக்கு. அப்ப நாளைக்கு வேற நாங்க ஃபங்க்ஷனுக்கு போகும்போது என்னென்ன எல்லாம் போட்டு ரெடியானா கன்ஃபியூஸா இருக்கும். குட்டீஸுக்கு வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கும். அப்ப நான் என்ன ஸ்ரீமுட்டிக்குரிய வேலையில் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு நீங்களும் பொறுமையா இருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ தொடக்கத்திலே அஸ்டின் சொல்லல சித்தி நீ இன்னைக்கு எனக்கு ஒரு கதை சொல்லியே ஆகணும்னு சொல்லி அப்ப நான் இன்னும் கண்டிப்பாக எங்கிட்ட குட்டி கேட்டதுக்காமே நான் ஒரு கதையும் சொல்லுவேன் சொல்லி 2 கதையெல்லாம் சொல்லிடலாது. நாங்க டீ போட்டு குடிக்கணும் அதுக்கப்புறமா அஸ்டின் குட்டி சித்திக்கு ஹெல்ப் பண்ணி தரணும் அந்த மாதிரியானது எல்லாத்தையும் பார்ப்போம். பார்த்துட்டு அஸ்டின் குட்டிக்கு நான் சொல்ற கதை வந்து அஸ்டினுக்கு மட்டும் இல்லாம எல்லா குட்டீஸுக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு கதை தான் இந்த இடம் சித்தி சொல்ல போனேன். அஸ்டினுக்கு அந்த கதை தெரியுமா? என்ன ஒரு கதையும் தெரியாத பாட்டு பாட தெரியுமா அஸ்டினுக்கு? இல்லையே. அப்ப என்ன படிச்சேன் ஸ்கூல்ல அதையாச்சு சொல்லு பாப்பம். கடைசி அம்மாட்டு போகலன்னு நினைச்சு பார்த்தனே சொல்ல எது ஞாபகம் வருதுன்னு பாப்போம். பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா குட்டீஸ்க்குமே வந்து அவங்க பெற்றோர்லதான் கூட சொல்ல வேணும்னு சொன்னா இப்ப வீட்டுல எத்தனை பிள்ளைகள் இருக்குதோ அத்தனை பிள்ளைகளுக்கும் ஒரு போன் பண்ணி கொடுக்குற ஒரு காலமா இப்ப மாறிக்கொண்டு வந்துட்டுது. அத வந்து படிக்கிறதுக்கு நித்திர தூங்குற குட்டீஸ் எல்லாம் இப்ப மிட் நைட் வரையும் போன் பாக்குற ஒரு காலமா வந்துச்சுது.
கண்டிப்பா வந்து அப்படியான ஒரு சம்பவங்களை பெற்றோர்களாகிய நீங்கள் தடுத்து நிறுத்த வேணும். இது வந்து அவங்களோட கண்ணுக்கு மட்டும் அவங்க உடல் நலத்துக்கு கேடு செய்யற மட்டும் இல்லாம உண்மையிலே அவங்களோட லைஃப் ஸ்பாயில் ஆயிடும். ஏன்னு சொன்னா ஒரு வாழ்க்கையை பாதிப்படைய செய்திடும். குட்டீஸ்களுக்கு வந்து பருவகட்ட வளர்ச்சியை பாருங்க, குழந்தை பருவமா இருந்து பிள்ளையா சிறுவர்களா அப்புறம் வாலிப பருவம் முதியோர் பருவம் வருது. அப்படி ஒரு பருவகட்டமா தான் வாழ்க்கையில ஒரு மனுஷனுடைய ஒவ்வொரு அதாவது செயல்களோட வளர்ச்சி நிலையிலுமே இருக்கு. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா சின்ன பிள்ளைகளுக்கே வந்து எல்லாத்தையுமே நம்பி கொடுத்து அவங்க போறதான அந்த மாணவ பருவத்தின் துறையிலேயே அவங்க ஒரு முன்னேற்றம் அடையாத அளவுக்கு எல்லா பகுதியும் அவங்க கொடுக்கும்போது வந்து போன்லயோ அல்லது ஒரு டிவி எதுலயோ ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தோன்னா வேற அந்த தாங்கள் எதை நோக்கி பயணிக்கிறோம்னா அது வந்து ரொம்ப லஸ்ட் ஆயிருக்குது. இதையுமே அந்தந்த பருவத்துக்கு ஏற்பதான் கொடுத்து இதை வளர்த்தீங்கன்னு சொன்னா அந்த பிள்ளைகளுக்கும் நல்லது, அவங்களோட வாழ்க்கைக்கு நல்லது. சொல்லி நம்ம வீட்டுக்கும் நாட்டுக்கும் ஏதாச்சும் ஒரு விதத்துல நாங்க உதவக்கூடிய மாதிரி இருக்க வேணுமே சொன்னா கடவுளங்கள படைத்தது ஒரு நோக்கம் வந்து நாங்கள் ஆளுகை செய்யும்படியாக தான் எங்களுக்கு உயிரினங்களா இருந்த பொருட்களா இருந்த எல்லாமே படைத்திருக்கு. ஆனா வந்து அந்த பொருட்கள் வந்து எங்களை ஆளுகை செய்யக்கூடாது கண்டிப்பாக. ஏன்னு சொன்னா நாங்க எதுக்குமே வந்து அடிமையானவர்கள் அல்ல என்பதை கருத்துல கொண்டு அங்க ஒவ்வொரு நாளா அந்த வாழ்க்கையை நாங்கள் செயல்படுத்தி கொண்டு போனோம் என்று சொன்னாலே நல்ல மேலும் சொன்னா இப்ப எல்லாம் வந்து ஆடம்பர பொருட்கள் ஆடம்பர வாழ்க்கைக்குள்ள உட்பட்டு இருக்க நாடி அன்பு பாசம் இப்படியானது எல்லாமே குறைவடைந்து கொண்டு போகுது. அம்மா ஒண்ணு சொல்லுவா, காவோல விட குருத்தோல சிரிக்குமாம் என்று சொல்லி. கண்டிப்பா வந்து இளமையானவர்களாக இருக்கும் போது முழுமையானவர்களை பார்த்து வந்து கேலி பண்றதோ நீங்கள் வாழ்க்கையில வந்து முன்னேறும் போது அவங்க இடையூறாக இருக்கிறதான அப்படியான காரணங்கள் எதுவுமே இருக்கப்ப நேற்றைய மனுஷியாக வச்சுக்கலாம் வந்துட்டு வீட்டை வந்த சுததான் பஸ் ஸ்டாண்ட் அப்படி திரும்பி வந்துட்டு ஒரு பிரேக் எடுக்கிறக்கா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுதான் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வயசு வந்த அம்மாவா. உண்மையிலேயே அந்த அம்மாவை பார்த்தா அந்த அவ்வளவு வறுமையிலேயும் வந்து அந்த முகத்துல வந்து நல்ல லட்சுமி கடாச்சாரமா நல்ல வாழ்ந்து சொல்லுவாங்க வாழ்ந்து கெட்டதுன்னு சொல்லி. சோ அப்படி வந்து ஒரு வாழ்ந்து கெட்ட ஒரு ஆள்னா தான் அந்த முகத்துல பார்க்கவே நல்ல ஒரு சீரும் சிறப்புமா வாழ்ந்த ஒரு அம்மா. ஏன் இந்த நிலைமையானு தெரியாதான் பாத்தீங்கன்னு சொன்னா 3-4 பெப்சி போத்தல்ல தண்ணி ஒரு உடுப்பு மூட்டை அதுலயும் வந்து அவங்க உடுத்தி இருந்தாங்க சாரி தான் உடுத்திருந்தாங்க அம்மா. அப்படியே ஊத்த சாரி அதே உடுப்பு மூட்டை இந்த லேக வச்சுக்கொண்டு அப்படியே படுத்திருந்தாலும் சரியான மெனக்கவலை இழந்து வந்திருந்தா. அந்த அம்மா பஸ் சத்தங்கள் சேர்க்க அப்படி திரும்பி பார்க்கறது மற்ற பக்கமா படுத்திருந்தா. பஸ் ஸ்டாண்டுல ஒரு வயோதிப அம்மா படுத்துருக்கு. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையிலே என்ன எவ்வளவு அதாவது அன்பு பாசம் அறவே குறைஞ்சு சொத்துக்களுக்காக சண்டை பிடிக்கிறது உயிரினங்களை கொள்வது இப்படி எல்லாம் நடந்து கொண்டே வருது. ஆனா இன்றைக்குமே நிலையானதை வந்து நாங்க இன்மைக்கு மாத்திரம் இல்லாம மறுமைக்குமா வந்து எங்களை நாங்க ஒன்றே கொண்டு போவோம் வந்து நாங்க செய்யறதான நல்ல செயல்கள். மண்ணில் வாழைக்கு நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் நாங்க என்ன சொத்து பத்துகளா எவ்வளவுதான் இருந்தாலும் போகும்போதும் கொண்டு போகாது. அதாவது உங்களோட சொத்து அதாவது பணமாயிரு பொருளாயிரு எதுவா இருந்தாலும் உங்களுக்கு இறந்தாலும் உங்களை காப்பாற்ற போல அது இல்லை. நீங்க செய்யறதான கர்மங்கள் நல்ல நல்ல காரியங்கள் தான் உங்களை வந்து மோட்சமடைய செய்யும். அதனால இயன்ற அளவு தயவு செய்து யாருமே அன்பு பாசம் நல்ல பழக்க வழக்கங்கள் அவங்க மனச்சாட்சி வந்து என்ன சொல்றது உங்களை ஆளுகை செய்யும்படி நல்லவர்களாக வாழ்ந்தோம்னு சொன்னா இன்மைக்குரிய வாழ்வை மறுமைக்குரிய வாழ்வும் கண்டிப்பாக நல்லதா இருக்கும் நாங்க சொல்லிக்கொண்டு அஸ்வின் சித்தி கதைக்கிறதெல்லாம் போர் அடிக்குதா பிள்ளைக்கு? ஓகே, மேலே இந்த குட்டீஸுக்கு நான் கதைக்கிறதான சில கதைகளின் அர்த்தங்கள் விளங்காம இருக்கும். ஆனா விளங்க வேண்டியவங்களுக்கு விளங்கி இருக்கும். கண்டிப்பா வந்து இப்படியான பருவத்திலேருந்து நாங்க நல்ல விஷயங்களை தான் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேணும். நல்ல செயல்களை நாங்க அவங்களுக்கு முன்னால செய்யும் போது கண்டிப்பாக இந்த சமுதாயம் வந்து நல்லதான் செய்ய முடியும். என்ன சொல்லுவாங்களே காவோல விட குருத்தோல சிரிக்கும் என்று சொல்லி. இப்ப எல்லாம் வந்து முதியோர்ல இருக்கிறதே வந்து இந்த ஒரு பழைய பொருட்கள் இருந்த அப்படி ஒரு சங்கடங்களா இருக்குமோ அப்படித்தான் எல்லா இடங்கள்லயும் வந்து முதியோர்களை பாக்கணும்னு சொன்னா நிறைய சம்பவங்கள் எல்லாம் இப்ப பெற்றோர்களை தவிர்த்து விடுறது. அதாவது அம்மம்மா அம்மப்பா உண்மைக்குமே நாங்கள் வந்து இப்பவுமே எங்கண்ட அம்மம்மா அப்பம்மா அம்மப்பா இப்படியான உறவுகளுக்காக நிலைமை சொன்னா நாங்கள் சின்ன வயசுல அதாவது தெரியாத வயசுலயே வந்து 2 சைட்டாலையும் அம்மா சைட்டாலையும் இல்லை அப்பா சைட்டாலையும் இல்லை நாங்க காணவே இல்லை அப்படி இறந்துட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா முதியோர் இல்லங்கள் எல்லாம் கொண்டு விடுறது இப்படியான காரணம். இது எல்லாம் எதுக்காக நடக்குன்னு சொன்னா தாங்க வந்து ஒரு ஆடம்பர வாழ்க்கையை நோக்கி 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 போய்கொண்டு இருக்க வந்து இவங்களை பார்க்க இல்லாம இருக்குது. என்ன சொல்லுவாங்க ஒரு முதியவர் இருக்கிற வீடு வந்து ஒரு 1000
நல்ல புத்தகங்களை கொண்டதான நூலகம் என்று சொல்லுவீங்க. இப்ப அப்படி இருக்கும்போது இப்ப அது எல்லாத்தையும் நோக்குறையில உண்மைக்கால இந்திய கூட நம்ம வீட்டை காலம் ஒரு சம்பவம் நடந்தது. இதுல நிக்க எங்களுக்கு வந்து ஒரு சங்கடமா இருக்குது. நாங்க அதை மறுபடியும் போய் கலைப்போம். சொல்ல போற விஷயம் வந்து நெஸ்டிங்குடி வேணாம் அவருக்கு அதுல விளங்காத சம்பவங்களா இருக்கும் போது அவரை வச்சு இதுல கதைக்கு குட்டிக்கு வர சித்தி என்னடா நிறைய கதைச்சு கொண்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு போர் அடிக்கிறேன். அவர் என்ன கேட்டவர் கதை சொல்லுதில்லை. இப்ப நான் கதையை அவருக்குரிய கதையே சொல்லல. கண்டிப்பா வந்து அதுல சொன்ன விஷயத்த நினைச்சுக்கணும். உண்மைக்குமா இந்த காலையில நான் நித்திரால எழுப்பி வெளியில வந்திருக்க ஒரு அக்கா, அவங்க ஒரு உத்தியோகம் தான் செய்யறது, சமூக வேலை செய்யறான ஒரு அக்கா என்னோட வீட்டை தேடிக்கொண்டு வந்தா. என்னண்டாக்க கிருஷ்ணாவோட வீடத்தன்னா இவ்வளவு வெள்ளனமாவே கிருஷ்ணாவே நித்திரியால் எழுப்புற நேரம் மாதிரியே வந்துட்டீங்க. அப்ப இன்னும் கிருஷ்ணா இந்த நேரமே நித்திரியால் எழுப்பும் அது கூட வெள்ளனமா வந்துட்டீங்கன்னு சொன்னாக்கா அவ்வளவு அதுக்கு அவசரம் தாங்க சொல்லிட்டு நான் ஏன்னு சொன்னா பாருங்க, நான் முதல்ல என்னோட கதைச்சேன் அந்த கதைகளை கம்மியத்தான் இருக்கு. அதாவது வந்து நாங்கள் இருக்கிற இந்த கிராமத்துல இருந்து அடுத்த கிராமத்துல பாருங்க கண்கண்ட ஒரு தூரத்துலதான் இப்படியான சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டேதான் இருக்குது. வந்து 70 வயசு அம்மா. உண்மைக்குமே வந்து அவருக்கு எந்த விதமான நோய் நொடி எதுவுமே இல்லை. ஆனா வறுமை தான் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. அப்ப வந்து 3 வேளை சாப்பாட்டுக்கு சரியான ஒரு போராட்டத்தின் மத்தியில இருக்கிறா. அந்த அக்காவுக்கும் ஒரு அம்மா இருக்குது. அவங்களும் வந்து அவங்க இந்த அம்மா பாக்குறது தன்னுடைய வருமானத்துல வந்து பிள்ளைகள் இருந்து பாக்கிற நிலைமையில தனி ஒரு வீட்டுல பாருங்க ஒரு பிளேண்டி கூடவா அந்த அக்கா சொல்லிதான் 3 கையில மூட்டிட்டான் குடிச்சு அந்த மாதிரி நிலைமையில இருக்கிறா. இதெல்லாம் எதுக்கான்னு சொன்னா பிள்ளைகளை கட்டி கொடுத்து அடம்பர வாழ்க்கையால ஒரு பொருட்டாக அம்மா அப்பாவை நினைக்காம வெளியூர் அப்படின்னு சென்றோம்னா அவங்க வந்து இப்போ தனிமையில இருக்கும்போது சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருக்கு. அப்ப இப்படியே சொல்லி கொண்டிருக்கும் போது கஷ்டமா இருக்குது. கிருஷ்ணா உதவி செய்யறாங்க. அப்ப நாங்க சொன்னோம் ஓகே கிருஷ்ணா உதவி செய்யறதான், ஆனா கிருஷ்ணா வீடியோ எடுத்துதான் உதவி செய்யறாருன்னு சொல்லி சொன்னதை நாங்க பப்ளிக்கா வீடியோ ஐயோ வீடியோ தாங்கச்சு அப்படின்னு சொன்ன அம்மா வரமாட்டா அப்படின்னு சொன்னா அவங்க பிள்ளை இருக்கு, பிள்ளைகள் இருக்கலாம், நாட்டுல எல்லாம் உறவினர்கள் இருக்கலாம் எல்லாம் இருக்குது. அப்ப நான் சொன்னேன் வாங்குவோம் ஒரு கௌரவத்தை பாக்குறீங்க, அனாவசியமா ஒரு உயிர் பட்டினியால இருந்து சாகலாமோட்டு கேட்டேன். என்னன்னு சொன்னா பாருங்க வாழவும் விட மாட்டேன் சாகவும் விட மாட்டேன்னு சொல்லுவாங்க தத்தளித்தல்ல. அப்படித்தான் இந்த கௌரவ குறைச்சலாளனோடு பெரிய பெரிய நாடுகள்ல இருக்கிறது பெரிய முக்கியம் இல்லை. ஆனா வந்து அதை ஏற்ற விலையில அவங்களுக்கு வந்து தேவையான விஷயத்த பூர்த்தி செய்யணும் பெரிய விஷயம். இப்படியே சொல்லி கொண்டிருக்கும் போது வீடியோ ஒன்றோன்னா மாட்டுன்னு சொல்லிட்டு அப்ப பாருங்க ஒரு மனுஷருக்கு அந்த கௌரவ குலைச்சல், அதாவது கௌரவத்தை தான் பாக்குறாங்களுடைய ஒரு மனசுட்ட பசி அதெல்லாம் பார்க்கல. எப்படியான சம்பவங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கு. அப்ப வீடியோ எடுப்போம்னு சொன்னோம்னா அந்த அக்கா நிறைய தயங்கிட்டா பெரிய பெரிய நாட்டுல இருக்கு. அப்படி பெரிய நாட்டுல இருந்தோன்னும் என்ன சொல்றாங்க வயது அம்மாவுக்கு 70 வயதான அம்மாவுக்கு 3 நேர சாப்பாடு வந்து கொடுக்கல இதுவரை கௌரவம் பாக்கினமோன்னு சொல்லிக்கோடு அப்படியே நான் தங்கச்சி நான் போயிட்டு யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு காலையில போயிட்டா. இப்படி எங்கிட்ட கண் கண்டதும் கண் காணாம நிறைய இடங்கள் எல்லாமே என்னைக்குமே இப்படிலாம் நடந்து கொண்டிருக்குது. எல்லா இடமும் வந்து பணிமாக கேட்டுக்கொள்றது வந்து தயவு செய்து யாருமே வயோதிக காலத்துல வந்து இன்னும் அவங்களை வந்து அக்கறையா பார்த்து கொள்ள வேணும். யோசிச்சு பாருங்க, நாங்க எல்லாம் இப்ப வந்து இந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து எங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நாங்கள் நல்ல சந்தோஷமான விஷயங்களை செய்யும் போது நல்ல செயல்களை எல்லாமே நாங்கள் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழும் போது நாங்கள் யாரும் நினைவு கூற வேணும். கண்டிப்பாக எங்கள்ட கண் கண்ட தெய்வமா இருக்கிற அப்பா அம்மா ஏன்னா எங்களோட சிறு குழந்தை பருவத்தில எல்லாம் வந்து அவங்களை எத்தனையோ பிரச்சனையும் சவால்களை தாண்டி எங்களுக்குரிய பாதுகாப்பு எல்லாம் கொடுத்து நல்லபடியா எங்களை இந்த வரைக்கும் இப்படி வளர்த்துனால்தான் நாங்கள் இவ்வளவோ நல்ல சம்பவங்கள் ஒரு அக்கறை இல்லாம எங்களை அவங்க வளர்த்திருந்தா நாங்கள் நல்ல ஒரு வாழ்க்கையில் இவ்வளவு தூரமே பயணிச்சிருக்க முடியாது. அப்ப அப்படி எங்களை வந்து பாதுகாப்பாக அன்பு அரவணைச்சு எல்லாம் விதமா பாக்குறவங்க அப்பா அம்மா வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க பெரியோர்கள் வந்து வயோதிக காலத்துல அவங்க குழந்தைகளா மாறிடுவாங்க. கண்டிப்பா வந்து நாங்க தான் அவங்கள வந்து ஒரு குழந்தைகளா பார்க்க வேண்டும். எங்களை பார்த்த அப்பா அம்மாவை நாங்க அவங்கள பார்க்கக்கூடிய மாதிரி இருக்க வேண்டும் சொல்லிக்கொண்டு குட்டி கேட்ட ஒரு கதையை நாங்க அவரு சொல்லுவோம். குட்டி என்னுடைய கதை திருப்பதற்காகவே வந்துட்டேன். நித்திர தூங்கின குட்டிக்கு நித்திர தூங்குமோ இல்ல நான் விழித்தெடு வேறோ என்று அந்த கதை தான் தீர்மானிக்க வேணும். கேட்கிற கதை அப்படி சுவாரஸ்யமா இருக்க ஒரு சிறுகதைக்கு போவோம். ஓகே, ஒரு ஊர்ல வந்து அதாவது தலைப்பு புத்திசாலி ஆடு. ஒரு ஊர்ல ஒரு ஆடு இருந்துச்சாம். அந்த ஆட்டுக்கு 3 குட்டி இருந்துச்சாம். குட்டி வரையா கதை போகணும்.
கதையை கேட்க சொல்லி போட்டு பேசாம இருக்க கூடாது சரியோ. அப்ப அந்த ஆட்டுக்கு 3 குட்டி இருந்துச்சான். அதுல 2 நல்ல சொல்ல, அதாவது அவங்க அம்மாண்ட சொல்ல கேட்டு வாழ்ற குட்டி, 1 சரியான குழப்படி குட்டியா. நெஸ்டிங் குட்டிய மாதிரியே இல்ல, நெஸ்டிங் குட்டி குழப்படி இல்ல, சமத்து குட்டி. 3 குட்டியிலே 1 சரியான குழப்படி. அவங்க அம்மாட சொல்லே கேட்கல, 2 அம்மாண்ட சொல்ல கேட்கும், தாயில சத்தம் கேட்டு அதுக்கு பின்னால போறதான குட்டிகள் தான். அப்ப ஒரு நாள் என்று சொன்னா அவங்க அம்மா, அதாவது தாய் ஆட்டுக்குட்டி சொல்லிட்டு இந்த 3 பேரையும் பத்தி தான் சொல்லிட்டு போனோம். அம்மா வெளியில போயிட்டு வர மட்டும் பசங்களா நீங்க யாருமே வெளியில வரவும் கூடாது, அதே நேரம் தூர இடம் போகக்கூடாதுன்னு சொல்ல 3 பேரும் அதுல ஓமோமன்னு சொல்லிடலாம் தலையாடி போட்டு 2 நல்ல குட்டிகள் இருக்கிறதுக்காக ஒரு குளப்படி குட்டி என்ன செய்திருக்காம், என்ன செய்திருக்கும், வெளியால போயிருக்கு. அப்ப கதை கேட்டா இருக்கு, இப்படி கதை கேட்டுருக்கீங்களா இல்ல, ஒரு இப்படித்தான் நடக்கும் மாதிரி யுகத்துல சொல்றாரு. அப்ப அந்த குளப்படி குட்டி யோசிச்சுதான் அவங்க அம்மா இப்ப எங்கதான் போயிருப்பா, சரி நானும் ஒருக்கா வெளியில போயிட்டு சொல்லி அப்ப இதுல என்ன செய்ய அம்மா மேய்ச்சலுக்கு அப்படின்னு சொல்லி போயிருக்கேன். வெளியில மேய்ச்சலுக்கு போய் ஆட்டுக்குட்டியை பாருங்க, நெஸ்டிங்குட்டி வளர்க்க வெளியில இப்ப நாங்க குட்டிய வீட்டுல கட்டி கொண்டு தாயாட வெளியில மேய்ச்சல் பண்ணி விடுறதல்லோ, அது வடிவா வயிறு ஃபுல்லா எல்லாம் ஃபுல் மேய்ச்சல் மேய்ஞ்சிட்டு வடிவா புல் எல்லாம் வடிவா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு குட்டியாடுக்கு என்ன செய்யும் சொல்லுங்க, பால் கொடுக்கும். அதுக்கு தெரியுமா நேரம் வேற எனக்கு வயிறு ஃபுல்லா ஆயிட்டுது, நானும் இந்த குட்டிகளுக்கு பால் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வடிவா மேய்ஞ்சிட்டு வரும். அப்ப இதுக்கு இந்த குட்டி குளப்படி குட்டி என்ன செய்திருக்குன்னு சொன்னா, அம்மா எங்க போயிருப்பா தங்களை விட்டுட்டு, நான் இன்றைக்கு அம்மா போற இடம் போகணும்னு சொல்லி அவருக்கு இடம் எதன்னு தெரியாம அவங்க அம்மா மேய்ச்சிருக்கண்டு வேற இடம் போய் இந்த குளப்படி குட்டி என்ன செய்யணும், அப்படியே ஒரு பெரிய ஒரு காட்டுக்கு போயிருக்கு. சரியோ, பெரிய ஒரு காடு. அந்த காடு தான் அடர்ந்த காடுகளா இருந்துச்சு. சரி, முதல் தடவை அனுபவமா இருந்துச்சு. அதே நேரம் அந்த முதல் தடவையாக அம்பிட்டதும் 4 ஓனாயிரம் ஆட்டுக்குட்டி ஓனாயிரம் எப்படி இருக்கும், என்னவா இருக்கும், தாப்பிட்டுடும். அப்ப அந்த 4 ஓனாயிரம் அப்படியே அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை சுத்தி சுத்தி நிக்க இவருக்கு பயம் அம்மா அம்மா அம்மான்னு கத்திக்கோன்னு. அப்பதான் தாய்ந்த சொல்லு ஞாபகம், ஐயோ ஐயோ அம்மா சொன்னவாளோ என்ன வெளியில போக கூடாதுன்னு சொல்லி கத்தி 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 கொண்டு நிக்க தாய் அந்த இடத்துல நடந்த காடுல இருந்து ஒரு பக்கத்து காடுலதான் மேய்ச்சல் தரையில மேய்ஞ்சு கொண்டு இருந்திருக்கு. அப்பதான் குட்டின சத்தம் அதுக்கு கேட்டோன்னு ஓடி ஓடி வந்துட்டு குட்டிய காப்பாற்றணும்ல என்ன செய்திருக்குது, டக்குனா அந்த தாயாடு நல்ல புத்திசாலியா நடந்திருக்குது. சரியோ, அந்த ஓநாயகிட்ட சொல்லிச்சுதான், நீங்க இப்ப இந்த குட்டிய சாப்பிடுறதுக்காகத்தான் இப்ப இதுல திட்டம் போட்டு கொண்டிருக்கிறீங்க, ஏன் உங்களுக்கு வீரமே இல்லையா, நீங்களே நம்மளை போல சின்ன மிருகங்களை வேட்டையாட வேணும், இதுதான் உங்கள்ட்ட இருக்கிற பலமோ, நீங்கள் நல்ல பலமுள்ளவர்களாக இருந்தா என்ன செய்ய வேணும்னு சொன்னா இந்த காட்டுக்கு ராஜாவா இருக்கிற சிங்கத்தை வேட்டையாட வேணும், அப்பதான் நீங்கள் பலமுள்ளவர்கள் என்று நாங்களும் உங்களை கிணம் பண்ணுவோம் என்று சொல்லிட்டா. என்ன செய்யறதுக்கு தாயாடு நல்ல சாமர்த்தியமா நடந்திருக்கு. அதாவது சொல்லுவாங்க உசுப்பேத்துறாண்டு, ஓநாயில உசுப்பேத்தி ஓநாயில சிந்தைய அப்படியே மாத்திட்டு. அப்ப இந்த 4 ஓநாயில யோசிச்சுதான், அது சரி இந்த ஆட்டுக்குட்டி சொல்றதும் சரிதான், ஏன் நாங்கள் இப்படி குட்டி மிருகது அப்படின்னு அவர் பெரிய காட்டுக்கு ராஜாவே உங்களே நாங்கள் 4 பேர் இருக்கிறோம், நாங்களும் நல்ல வீரம் உள்ளவர்கள் தானே, இன்றைய தினம் நாங்கள் இந்த காட்டுக்கு ராஜாவா இருக்கிற சிங்கத்தை தான் போய் வேட்டையாடணும்னு சொன்னார். அப்ப தாயாட சபிச்சான், பிறருக்கு நன்றி செலுத்திக்கணும், அப்பா இந்த இடத்தை விட்டு நான் இந்த குட்டியை என் கூட்டி கொண்டு போயிடணும்னு சொல்லி 4 ஓநாயிரம் இருந்து அந்த குட்டியை காப்பாத்தி கொண்டு அப்படியே சற்று தூரமா அஞ்சால கொண்டிருக்கோம். பார்த்தா அந்த காட்டுக்கு ராயாவாகிய யார் வந்துருக்க, ராயாரு சிங்கம். சிங்கம் அப்படி இல்ல பசியில அப்படியே ஒட்டால் விட்டு கொண்டு போற வந்தோன்னு உடனே அவருக்கு ஒரு சந்தோஷம் இன்றைக்கு தனக்கு நல்ல ஒரு உணவு கிடைச்சிச்சு, நல்ல தாயாடு கிடைச்சு நல்ல சாப்பிடுறதுக்கு பதமா நல்ல குட்டி ஆடு கிடைச்சிட்டு சந்தோஷப்பட்டு கொண்டு அப்படியே அந்த ஆடும் குட்டி நிக்க இப்படி இப்படியே வட்டம் வட்டம் போறார். உடனே தாயாடு பயமண்டதே இல்லாம அவருக்கு இந்த தாயாட்டுக்கு மனசுல சரியான பயமா, ஐயோ இந்த காட்டுக்கு ராயாவாகிய பெரிய இந்த சிங்கத்திட்டே நாங்கள் அம்பிட்டு இன்னொன்று நானும் என்ற குட்டியும் தப்பிக்கிறேன்ட்டு உள்ளுக்கு அதாவது மனசுல பயத்தை வச்சுக்கொண்டு வெளியில பயத்தை காட்டாம கம்பீரமா நடந்துச்சு. கெத்தா கதை சொல்லிருந்தேன். அதே மாதிரி வணக்கம் சிங்கராஜா, எங்க இந்த வழியால செல்கிறீர்கள் என்று சொல்ல
எனக்கு பசி வந்துட்டு அதனாலதான் நான் வேட்டையாட வந்துட்டேன்னு சொல்ல. அப்படியா அங்கிட்ட சொல்லிச்சாங்க. உங்களோட ராணி என்னுடைய ஃப்ரெண்ட், என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் சொன்னா நல்ல பழக்கம். நாங்கள் போன முறை கூட இந்த நாங்கள் சந்திக்கும் போது உதவி எல்லாம் செய்த நாங்கள் நல்ல மாதிரி. அவங்க உங்களோட ராணி வந்து எங்களுக்கு நல்ல நன்றி என்று சொல்லிச்சான். அப்புறம் அப்படி நீ என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை, என்னுடைய மனைவிக்கு நீ நன்றியாக இருந்தாலும் பரவாயில்லை, இன்றைய தினம் நான் குட்டியையும் உன்னையும் சாப்பிடத்தான் போறேன்னு ஒரு பசியல்லோ அப்படியே சொல்லி கொண்டுட்டாராம். பின்ன இந்த தாயாடு யோசிச்சுதான் என்ன இன்றைக்கு ராஜா அடங்குற மாதிரியே தெரியல, என்னதான் இன்னும் பிளான் போடலாம்னு சொன்னா, உங்களுக்கு எங்களை வேட்டையாடி சாப்பிடுவதா முக்கியம், இல்லது உங்களோட மனைவி உங்களுக்கு திட்டு பண்ண போறீங்களோ, எங்களை நீங்க வேட்டையாடி சாப்பிட்டா உங்களோட மனைவியை கோவிப்பா என்று சொல்லிச்சான். அப்ப நீ சொல்றதும் சரிதானே, சரி அப்ப இந்த மனைவி என்ன பேசுவா, நான் போட்டு வரேன்னு சொல்லிட்டுதான். தாயாட அதுலயுமே நினைச்சிருக்கு, அட பெரிய காட்டுக்கு ராஜா வாங்கி அந்த சிங்கத்திட்ட இருந்தே நானும் குட்டியும் தப்பிச்சிட்டோம்னு சொல்லி அது ஆடும் குட்டியும் இருக்கிறான். அவன் வீட்டுக்கிட்டே ஓடி 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 வந்து கொண்டு இருக்க. அப்படியே ராணி சிங்கம் வந்துட்டுதான். யாரு முதல் சந்திச்ச ராஜா சிங்கம் இல்லோ, ராணி சிங்கம் வந்துச்சான். வந்துட்டு பாஸ்டா ஓடவே அது வழி மறைச்சிட்டான். எங்க போறீங்க நில்லுங்கன்னு சொல்லி தாயாட்டுக்குடி சரியா பயந்துட்டுதான். சரியோ பயந்துட்டு, ஐயோ நான் இந்த வீட்டுக்கிட்டே வரும்போது பேராவத்தை சந்திச்சுட்டேன். இப்ப அந்த ராணி சிங்கத்திட்டே இருந்து எப்படி நாங்க தப்பித்துக் கொள்றோம் டாக்கனா அப்பாவும் ஒரு திட்டத்தை பிளான் போட்டுச்சாங்க. அது என்னன்னு சொல்லுவாங்க, எப்படி அதுல இருந்து தப்பி இருக்கு சொல்லிச்சான். என்ன மகாராணியை நீங்கள் வந்து இந்த வழியால செல்கிறீர்கள் என்று சொல்ல, எனக்கு இன்றைய தினம் நீங்கள் நல்ல உணவாக நீங்கள் கிடைச்சிட்டீங்கள், ராஜா பசியில இருக்கிறார், உங்களை நான் வேட்டையாடி கொண்டு போய் ராஜாவுக்கு இரையாக போட போறேன்னு சொல்ல, அதப்படி உங்களால் முடியும், நாங்கள் இப்பதான் ராஜாவை சந்திச்செல்லாம் நாங்க பதைச்சிட்டு வர்றோம், அவர் எங்களோட நண்பர், எங்களை கண்டதே நல்ல சந்தோஷம் எல்லாம் சொல்லி போட்டு போவோம், நல்ல நண்பர்களா இருக்கும்போது நீங்கள் எங்களை வேட்டையாடினா ராஜா போய்ப்பார்கள், அப்ப நீங்க கொண்டு அவருக்கு உணவாக கொடுத்தாலும் எங்களை தான் வேட்டையாடினு சொன்னா ராஜா உணவா ஏற்றுக்கொள்ள மாட்டேன், உங்களோட சண்டை தான் பிடிப்பாருன்னு சொல்ல. அப்ப நீ சொல்றதுன்னு சரிதான் சொல்லி போட்டு ராணி சிங்கமும் இவைய அப்படியே தாயாட்டுக்குட்டியும் குட்டியும் விட்டுட்டு போயிட்டுதான். சரியோ போனோடனே இந்த குட்டி அதுலயே தாயாட்டுக்குட்டி இந்த தினம் பாத்தியா இதுக்குதான் சொல்றது, புத்திசாலிகளா இருப்போம், என்னுடைய சாமர்த்திய புத்தியால என்னையும் காப்பாற்றி வந்துட்டேனே, 3 பேர் ஆபத்துக்களை சந்திச்சேன்னு சொல்லி இங்க வந்து குட்டிக்கு சொல்லிச்சுதான். இதுக்குதான் சொல்றது, போகும் அம்மா அந்த சொல்லு கேட்க வேணும்னு சொல்லி, நீ என்ன சொல்லு கேட்காம இப்படி அடர்ந்த காட்டுக்கு வந்த நாடுதான் பேர் என்ன நடந்திருக்கும். இப்ப அம்மாண்ட கணித மாத்திரம் நீ தென்படாட்டா என்ன நடந்திருக்கும், வந்த மிருகங்கள் எல்லாம் குட்டியாட்டு என்ன செஞ்சிருக்கும், வேட்டையாடி சாப்பிட்டு இருக்கும். அப்ப இதுக்குதான் சொல்றது, என்ன சொல்லணும், அம்மாண்ட சொல்ல கேட்க வேணும்னு சொல்லு. அப்ப அதுலயே அந்த குட்டியாடு சொல்லிச்சான், சரியம்மா நானும் இன்றைக்குத்தான் என்ன பெரிய பெரிய ஆபத்துக்களை எல்லாம் சந்திச்சுட்டு வந்துட்டேன், நான் உங்கள்ட சொல்லுத்தான் கேட்பேன், என்னுடைய சகோதரரோட தான் நான் இருப்பேன், நீங்க மட்டும் வழியில போயிட்டு வாங்க. அப்ப அதுல இருந்து என்ன சொல்லணும்னா, ஓகே நான் உங்க அம்மாண்ட சொல்லு கேட்டு வாழ்ந்தாதான் நல்லா வாழலாம்னு குட்டியாடு நடந்து கொண்டான். அதே நேரம் தாயினுடைய புத்திசாலியாலதான் அந்த குட்டியை காப்பாத்தி இவ்வளவு பேர் ஆபத்துகளையும் கடை தாண்டி வந்தேன்னு இருந்துச்சாங்க. எப்படி இந்த கதை நல்லா இருக்கும் உண்மையாவே. அப்ப இதுல இருந்து அசிங்குடி என்ன உணர்ந்து கொள்றீங்க, சொல்லு கேட்கணுமெண்டா கண்டிப்பாக அம்மாண்ட சொல்லு கேட்டா நாங்க எங்களோட வாழ்க்கை எப்பவும் நல்லா இருக்குமெண்டானே. எஸ்டிங்குடி கேட்டதுக்காமே நல்ல அழகான குட்டி சிறுகதை ஒன்று சொல்லியாச்சுது. இது எங்க எஸ்டினுக்கு மட்டும் இல்லாம இதை பார்த்து கொண்டிருக்கிறதான குட்டி சார்னா கண்டிப்பாக இந்த கதை பிடிச்சிருக்குமென்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோமே. எஸ்டினுக்குமே பிடிச்சிருக்க கதை இன்னும் இல்லையோதோமோ பிடிச்சிருக்கேன்னு. சரி ஓகே பிடிச்சிருக்கு. அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு சம்பந்தம் இல்லாம கழுத்துக்குள்ள இவ்வளவு பெரிய நோமல் ட்ரெஸ்ஸுக்கு வந்து இதை போட்டிருக்குன்னு சொல்லி நான் இதுல என்னுடைய அலுமாரி எல்லாத்தையும் அப்படி ஒதுக்கும் போது இந்த சட்டைக்கு மச்சா இருந்துச்சு, ஒரு ஆசை இருந்துச்சு. அப்ப அதனாலேயே என்னுடைய குட்டி ஆசையை நிறைவேற்றுவதற்காக தான் போட்டிருக்கு. நேஸ்டி குட்டி என்னட்ட எப்படி வகையான வளையங்கள் தோடுகள் மாலைகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி இந்த தினம் நாங்க பார்ப்போம். பார்த்தது மட்டும் இல்லாம எல்லாமே ஒழுங்கு செய்து வச்சுட்டு நாளைய தினம் அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன போடலாம் என்பதையும் தீர்மானிப்போம். ஓகே அஸ்டி அழகு கலரு சேர்க்க சித்தி வேற என்ன போட போறோம், கண்ணாடி
எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அசுமுடிய பார்க்க வெள்ள பிளாக் பிள்ளையா தெரியுது. இது ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இருக்கா? பாத்தீங்களா, என்னுடைய வீட்டுல என்னுடைய போட்டோ ஃப்ரேம் இருக்கோம்னு சொல்லி நான் பழைய வீட்டுல இருந்து எடுத்துக்கணும். இது ஃப்ரேம் வந்து சுபாஷுக்கு நான் பர்த்டே கிஃப்டா கொடுத்தது. சோ அதே நேரம் இதையும் பாருங்க, வெட்டிங்குக்கு வந்து கிஃப்டா தந்ததான வாழ்த்து பாமாலை. ஸோ அதை பார்க்கும்போதுதான் எங்களுடைய வீடு இன்னும் அழகாக தெரிகிறது. பாருங்களா, சின்னக்குரிய வேலை திட்டமானத திட்டி கொண்டு வந்துட்டேன். வேலை செய்தவரோட களைச்சி போனா பக்கத்துல கிச்சனுக்கு வந்து டீ போட்டு குடிக்கக்கூடிய ஐட்டம் எல்லாம் இருக்குது, டீயும் குடிக்கலாம். அப்ப இப்ப பாப்போம் என்ன வேலை திட்டம். இந்த வேலை திட்டத்தை பாருங்க, இதுதான் வேலை திட்டம். இதுல என்னன்னு சொன்னா, பெரிய வளையத்தை புறம்பா, சின்ன வளையத்தை புறம்பா, கழுத்துக்கு போடுறது எல்லாத்தையுமே புறம்பா ஆக்கி தரணும். இது எல்லாம் வந்து பாருங்க, 2 டீப்போ இருக்கலோ, இதுலதான் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி வைக்க வேணும். இதுதான் இப்ப நான் கொடுக்க அஸ்டினுக்குரிய வேலை. கடுமையான வேலை தந்துட்டேனா? நீங்க அப்படி யோசிக்கிறீங்களா? கடுமையான வேலை கொடுத்துட்டேன்னு இல்லன்னு சரி அனுப்புறவங்க கொஞ்சம் மூளைக்கு வேலையா இருக்கு தானே. சரி, ஓகே. இப்ப எல்லாத்தையும் எடுத்து வைங்க. இந்த பாக்ஸ் எல்லாத்துக்குமே தோடு இருக்குது. அதுவும் வந்து நிறைய வளையம் ஐட்டம் தான் நிறைய இருக்குது. கண்டிப்பா இதெல்லாம் பார்க்க பாருங்க. எல்லாமே எனக்கு போட வேணும்னு ஆசை, பச்சை கலர்ல ட்ரெஸ் போட்டு. ஆனா இன்னும் சந்தர்ப்பங்கள் அமையும். இதெல்லாம் ஃபங்க்ஷன் டைம் போடுறதான தோடுகள் தான் பாருங்க. இது எல்லாமே இருக்குது. நாளைக்கு போடுற ட்ரெஸ்ஸுக்கு மச்சா அப்படி எல்லாம் போட மாதிரியா இருக்கு. ஓகே, இதுக்குள்ள இவ்வளவு இருக்குது. அது இதுக்கு பாருங்க ஃபுல்லா வளையம் இருக்குது. இதுல வந்து பாருங்க நந்தினியக்கான தோட்ட ஐட்டம். இதுல எத்தனையோ தோடுகள் வந்து நான் சில பேருக்கு வெட்டியும் கொடுத்துருக்கேன். என்ன சில கண்டுட்டு ஆசைப்பட்டு கேட்கும் போதும் சில பேருக்கு கேட்காம இருந்தா அது நல்லா இருக்குது அப்படி என்ன சொன்னாலே எனக்கு அவங்க மைண்ட் வாய்ஸ் விளங்கி கண்டிப்பாக நானா கொடுத்ததும் உண்டு. ஸோ அப்படி எல்லாம் இருக்குது. இதுல வந்து மாலை ஐட்டங்களும் இருக்குது. இதை பார்த்தோன்னா எங்களோட குடிவிட ஞாபகம் தான் வருது. பச்சை கலர் சாரிக்காக கட்டினது நல்லா இருக்கு. சரி, இப்ப எல்லாத்தையும் நாங்கள் இப்ப ஒழுங்குபடுத்துவோம். நித்திரா தூங்குறேன். அப்ப நாங்கள் இப்ப எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துவோம். இதுல வந்து இது மாலை. இந்த மாலை ஏன் தந்ததுன்னு சொன்னா பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இருக்கிறது எல்லாமே என்ன பார்க்க வந்ததான புலம்பெயர்றவர்கள் தான் தந்தது. இது வந்து எங்களோட கலையம்மா எங்களோட ரெகியான அடை கொடுத்து விட்டதானே இந்த மாலை. அப்புறம் இதுவும் தான் இதெல்லாம் எனக்கு தினம் பார்க்க வேணும்னு ஆசை. மாலை ஐட்டங்களை நாங்கள் முதல்ல போடுவோம். இது எங்களோட குடிபுறுதலுக்காக நான் இங்கே கடையில வாங்கினது. ஸோ இதுவே போடுவோம். மாலை ஐட்டம் எடுத்தாச்சு. இது மெல்லாவியில வேண்டினான் பாருங்க. அஸ்வினி நல்லா இருக்கு. அஸ்வினி பாருங்க இப்படித்தே காக்கட்டி பாருங்க பாருங்க. வடிவா தான் இருக்கு அஸ்வினி. நல்ல நம்ம மாலை ஐட்டங்களை போடுவோம். இதுதான் சித்தி என்ன குடிபூதலாண்டு சாரிக்கு போட்டதான ஒரு காப்பு. நல்லா இருக்கா? இப்படி ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. இங்கே கைப்புடி ஐட்டம் நிறைய இருக்குது. பாத்தீங்கன்னு சொன்னாங்க எல்லாம் கைப்புடி ஐட்டங்கள். அஸ்வின் பாருங்க, பெரிய வளையம் சின்ன வளையம் சொல்லி கெடுத்தாங்க. நீ இதுக்கு வந்து என்ன சொல்றது? அஸ்வின் குடிய கையில என்னுடைய கையே போகும். இது பெரிய வளையம். இது வந்து சொன்ன இந்த ஜோடியும் மட்டும் தர வேணும். இதுவும் இதுவும் ஒன்று. சரியா? இதுதான் வேற நாங்க இப்படி கொட்டுவோமா? பாத்தீங்களா, கொட்டியாச்சு. சரி, எல்லாத்தையும் இந்த தோடும் உண்டு. அஷ்டிமுடி மறுக்க தேர்தல் உண்டு. இதுவும் உண்டு. சுப்பேத்தியே ரணங்களாம் ஆக்கிடுறாங்க. ஒருக்கா வளையம் போட்டோடனே சேரவுக்கும் வளையம் நல்லா இருக்கு சேரன்னு சொல்லி எங்கிட்ட எவ்வளவு வளையம் வந்துட்டேன்னு பாத்தீங்களா? சரி,
இது கைக்கு போடுறதான ஐட்டம். சரியோ? இதுவும் வளையங்கள், இதுவும் ஜோடி. பரவாயில்ல, நான் மட்டும் துளாஞ்சிட்டு எல்லாமே இருக்குது. பாத்தீங்களா பாத்தீங்களா? இந்த தோட்ட ஐட்டம் இந்த மாலைக்கு மச்சிங்க இவ்வளவு தோட்ட ஐட்டம் நெக்ஸ்ட். சரி, இதுவும் இது கைக்கு போடுறதான ஐட்டம். இதுக்கையும் தோட்டு பாக்ஸ். சரி, ஓகே. பாருங்க, இந்த பெரிய மாலையை தான் நாம கழுத்தொட்ட கட்டியிருந்தோம். இதெல்லாம் சாரிக்கு இப்படி ஒட்ட கழுத்தொட்ட கட்ட வடிவா இருக்கும். எல்லாம் வேண்டிய மாலை ஆயிடுச்சு வைப்போம். பாத்தீங்களா? இதெல்லாம் நித்தமும் போட்டு நல்ல வடிவா வெளுக்கிட்டு கொண்டு போக வேணும். என்னுடைய ஆசை. நாளைக்கு இந்த சந்தர்ப்பங்களும் அமைய வேணும். ஸோ நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ கூடுதலாக நாளைக்கும் நாங்கள் ஆசைப்பட்ட மேல் கிடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ஐட்டம் ரொம்ப மாலை ஐட்டம், கைக்கு போடுறது, அப்புறம் குட்டித்தோடு ரெண்டு எல்லாமே வடிவா ஒழுங்குபடுத்தியாச்சு. நான் தேங்க்யூ. இந்த சித்தி டீ போட்டு பண்ணுறேன் குடிப்பமே. நான் சுழற்சியில வர்த்த கச்சான் இருக்குது. நித்திரவங்க தான் இருந்தான். நான் ஒரு குட்டி தூக்கம் போட்டு போகிட்டேன். அசிடி முருகா போட்டு பாப்போங்க. கண்ணாடி அழகாங்க பாப்போம். இது லேடிஸ் கண்ணாடி தான். பட் இருந்தாலும் குட்டி பிள்ளை தானே, குழந்தை மாறையில. அப்ப அதனாடி கியூட்டா இருக்கு பாப்போம். வாவ், இந்த கண்ணையும் பட்டு போட போல இருக்கு. What a handsome, so nice. Thank you. நாங்க இப்ப இந்த வீடியோ முடிச்சிட்டு அப்புறமா எனக்கு ஹெல்ப் பண்ணி தந்த ஆஸ்டின் குட்டிக்கு ஸ்பெஷலி. ஓகே, சரி. நாங்க இந்த வீடியோ முடிச்சிட்டு அதாவது எனக்கு இங்கேயே ரொம்ப பிடிச்சேன்னு நல்ல மாலை நேரத்துல அந்த படி முற்றத்துல இருந்து நாலா பக்கமும் நல்ல காத்து வாங்குவது பிடிக்கும். ஆகவே இன்னைக்கு இங்கேருந்து சரியா 6 மணிக்கு தான் நாம போறோம். அவ்வளவு நேரம் மட்டும் இங்க நிக்க போறோம். ஏன்னா ஓகே. அப்ப இந்திய காணொலி ஒரு சிலது குழப்பமா இருக்கலாம். ஆனா குழம்பாதீங்க. குட்டீஸ கொண்டு நல்ல சுவாரஸ்யமான கதை சொல்லியிருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை தான் இந்த வீடியோ அமைஞ்சிருக்குமென்னு நாங்க நம்பிக்கொண்டு இந்த வீடியோவை முடிச்சு கொள்ள போறோம். இந்த வீடியோல அஸ்டின் குட்டிக்கு நான் சொன்னதான கதை யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக அதை பற்றிய கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சாரு. பாய்.